மண்டே மார்னிங் இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு கோல்டு ஃபீவர், அதனால ஆஃபீஸ் லீவ் போட்டாங்க. ஸோ எனக்கு மார்னிங் வந்து லஞ்ச் பேக் பண்ற வேலை இல்லையா, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். அதனால ட்வீட்டி அண்ட் ஸ்வீட்டியோட வீடு கிளீன் பண்ணலான்னு அந்த ப்ராசஸ்ல இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் நேத்து கமெண்ட் செக்ஷன்ல 2 சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அதாவது வீடு எப்படி இவ்வளவு நீட்டா கிளீனா வச்சிருக்கீங்க, எங்களுக்கும் டிப்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ரொம்ப பெரிய கம்ப சுத்திரம்லாம் கிடையாதுங்க. உங்களால ஒரே நாள்ல ஃபுல் வீடியோ கிளீன் பண்ண முடியல. வாரத்துல 7 நாள் இருக்கு. 7 நாளுமே ஒரு நாளும் 2 ஹவர் வீடை வந்து கிளீன் பண்றதுக்கு டைம் ஒதுக்குனா ஒரு ஏரியாவா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு வாரத்துல ஃபுல் வீடுமே கிளீன் பண்ணி முடிச்சிடலாம். நான் அப்படிதான் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம வீட்டையும் சரி நம்ம வாழ்க்கையும் சரி நீட்டா கிளீனா வச்சுக்கணும்னா நம்ம ஒரு பெரிய விஷயத்த கையாள. வீட்டுல டாக்ஸிக்கான பொருளும் நம்ம வாழ்க்கையில டாக்ஸிக்கான பீப்புளும் ரொம்ப டேஞ்சருங்க. நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை தூக்கி ரோட்ல ஏறிறது தான் நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது. சோ நான் அப்படிதான் பண்றேன். இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து என் வாழ்க்கையும் சரி என் வீடும் சரி ரொம்ப நீட்டா கிளீனா பீஸ்ஃபுல்லா இருக்கு. சோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு வந்தாச்சு. நேத்து நைட்டே பயங்கரமா இட்லி மீந்து போச்சு. சரி அதெல்லாம் வச்சு காலையில இட்லி உப்புமா தான் பண்ணணும்னு நைட்டே பிளான் போட்டாச்சு. காலையில அதே மாதிரி எழுந்து இட்லி உப்புமா பண்ணி அதை தான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டோம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இந்த இட்லி உப்புமானா ரொம்ப இஷ்டம். சோ உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க.